கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வாரத்திலும் நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். நம்ம எல்லாருமாக நம்முடைய வீடுகளில் இருக்கும் போது கூட கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம உயர்த்துவோம். அவருடைய நாமத்தையே நம்ம எல்லாருமாக சேர்ந்து அவர் மீது நோக்கமாக இருந்து அவருடைய நாமத்தை போற்றி நம்ம வாழ்த்தி வணங்குவோம். சங்கீதம் 66 ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்ம எல்லாருமாக இந்த நேரத்திலும் கூட அவரை கம்பீரமாய் பாடி ஸ்தோத்தரித்து புகழ்ந்து உயர்த்துவோம். மனதார சற்று நேரம் நாம் அவரை ஆராதிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பான இயேசுவே, எங்கள் தேவனே, உடைய பாதங்கள் பணிந்து நாங்கள் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே கர்த்தாவே எங்கள் தேவனாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராய் இருப்பதினால் எங்களிலே நீர் அன்பு கூர்ந்து எங்களை மீட்டுக் கொண்டமையினால் நாங்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் இந்த வேளையிலே கூட நாங்கள் வந்திருக்கும் போது அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை உயர்த்தி உம்மை போற்றுகிறோம். தேவனே, எந்த ஒரு தடை, எந்த ஒரு இடரிடாதபடி கர்த்தருடைய நாமம் மாத்திரமே எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட, போற்றப்பட, கனப்படுத்தப்பட உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீர். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். சகோதரி கிறிஸ்டினாவும் அபியும் நம்மை இந்த தொழுகை நேரத்தில் நடத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் கஷ்டத்துக்கு மத்தியிலும் கடந்து வந்தாலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிரச்சனைகளை மறந்து நாம் தேவனுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம நுழைய போகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். வாருங்கள். Amen.
வேளையிலும் வேதனை நமக்கு வந்த போது கூட கிருபைகள் தந்த தேவன், அந்த தேவனை உற்சாகமாக துதிப்போம், அவருக்கே மகிமை செலுத்துவோம். வாருங்கள். உம்மையே வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா.
கொடுத்த தேவனே உம்மை நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. அப்பா நீரே உன்னதர் ஆண்டவரே, நீரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீரே மகத்துவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த கால வேளையில் கொடுத்ததுக்காக, கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை போற்றுகிறோம் சுவாமி. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ ஃபாதர், thank you Lord. நன்றி நன்றி சுவாமி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் அப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒரு காலமும் ஒழியாததாக இருக்கிறது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்தி உம்மை தொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டாடுகிறோம் அப்பா. உமக்கு முன்பதாக பணிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தேவன், நீரே ராஜா என்று அறிக்கை செய்கிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், எங்கள் மீட்பர், எங்கள் மெய்ப்பர், எங்களை ஒவ்வொரு போதும் நடத்துகிறவர் என்று அறிக்கை செய்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். யெகோவா தேவன், எங்கள் சிருஷ்டி கர்த்தர், எங்களுக்கு யெகோவா ஷம்மாவாய் இருக்கிற தேவன், எங்களுக்கு யெகோவா நிஸ்ஸியாக இருக்கிற தேவன், எங்களுக்கு யெகோவா ராஃபாவாக இருக்கிற தேவன், எங்களுக்கு யெகோவா ஈரேயாக இருக்கிற தேவன், ஷலோமாய் இருக்கிற தேவன். நீர் மாத்திரமே போதும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். You alone are sufficient, Master. We rejoice in you and we celebrate your name. Your name is to be praised, your name is to be honored, your name is to be glorified and magnified. We rejoice in you, Father, that Lord, you are Jehovah Shammah for us, Jehovah Rapha, Jehovah Nissi for us, Jehovah Shalom for us, Jehovah Jireh for us. And Lord, your name alone is sufficient for us, Master. And we cling to you, Father God. We hold on to your word. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே கேட்கும் ஒரு காரியம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லா காரியங்களிலும் உம்முடைய முழு சித்தத்தின் பிரகாரம் ஜீவிக்கவும் செயல்படவும் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீர், எங்களுக்கு சொல்லித் தருவீர். உம்முடைய பாதைகள் உம்முடைய வெளிச்சத்திலே எங்களை வைத்து நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக கேட்கின்றோம். நன்றி செலுத்துகிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் அப்பா விசேஷமாக கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்தை உலகம் எங்கும் அப்பா உபத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணி கர்த்தாவே இந்த நாளிலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம் அப்பா. எல்லா தேசங்களிலும் உமக்காக பாட அனுபவிக்கும் ஆண்டவரே உம்முடைய வீரர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக் கொள்வீர், உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்துக் கொள்வீர். Lord, we pray for the persecuted church, O Master, that Lord you cover them under the shelter of your wings, O Master. You would grant to them your protection, your comfort, your assurance, O Lord. They would never ever fear anything but they'd hold on to you. And Lord, they would always take refuge in you, Master. Thank you, Father God. நன்றி தேவனே. இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவும் நீர் காத்து நடத்தவும் இடத்துல கேட்கின்றோம் அப்பா. தேசத்துல தலைவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் கூட இருப்பீர் தேவனே. அவர்களுக்கு வேண்டிய அப்பா அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் கொடுப்பீர், ஞானத்தை கொடுப்பீர், ஆலோசனை கொடுப்பீர், நலவரத்தை கொடுப்பீர் அப்பா. நீதியோடு நியாயத்தோடு எல்லா காரியங்களையும் செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். We pray for our nation, that our nation, Lord, would come under your care, your protection, Master. The leaders, Lord, would in every way, Master, lead the nation in righteousness and in justice, oh Father God. We thank you, Father God. We thank you and we bless you. We praise you, Father God. In these uncertain times, Lord, you would, Lord, in every way steadily, Lord, cause our nation to move in the direction that you have set for them, Master. Thank you, Father God. நன்றி தேவனே. சேஷமாக அப்பா நாங்கள் தொடர்ந்து இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மாநாட்டின் சபைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழ் வருடாந்திர மாநாடு 45வது அமர்வுக்கு நேராக நாங்கள் எல்லா ஆயத்தங்களை செய்து கொண்டு வரும் இந்த காலங்களில் கூட நீர் ஒத்தாசை கொடுத்து நடத்துவீர் தேவனே. மாநாட்டின் தலைவர் அப்பா பாஸ்டர் டெனிஸோடு கூட இருப்பீர் அப்பா, மற்றும் எல்லா எக்ஸ்கோ மெம்பர்ஸோடு கூட இருப்பீர். அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகள் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிப்பீர். Yes Lord, be with our conference, be with our leaders.
you bless them and your counsel would be upon them now. And in every way, Father God, in spite of all the struggles and all the difficulties we may have, you would, Lord, lead us, Lord, and move us, Lord, in the direction that you have, Master. Thank you, Father God. We bless you and we praise you. அப்பா, எங்களுடைய சபையும் நாங்கள் உம்முடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சுகம் கொடுப்பீர். பூர்ண சுகம் கொடுத்து பலன் கொடுத்து நீ தொடர்ந்து காத்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம் அப்பா. சகோதரி திலகாவை நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு பூர்ண சுகம் கொடுப்பீர் அப்பா. நீர் பலன் தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரர் சார்ல்ஸுக்காகவும் மற்றும் அப்பா அப்பா சுகவீனமாய் இருக்கிற சகோதரி ரெஜினா மற்றும் சகோதரர் குமரன் ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து சகோதரர் ஜோசப் செல்வராஜ் இன்னும் சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும், நீர் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஒவ்வொருவரையும் நீர் காத்து நீர் வழி நடத்தும்படியாக இடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. உன் பாதங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து நடத்தும், சபையின் எல்லா தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. இந்த காலங்களில் சபை ஒருபோதும் சோர்வுற்று போகாதபடி காத்துக்கொள்ளும். ஆவியில அனல் கொண்ட சபையாய், ஆவியில தேவனை மிகுதியாய் உம்முடைய பலத்தோடு ஒத்தாசையோடு நாங்கள் தொடர்ந்து செல்வதற்கு நீர் கிருபை கொடுப்பீரப்பா. எல்லா காரியங்களிலும் நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் அப்பா. நீர் தைரியப்படுத்துகிற தேவன், எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். நீர் ஒவ்வொரு போதுமாய் காத்துக்கொள்ளும். உன் பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம யாவருமாக சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்போம். The scripture portion would be read to us now. It's taken from Psalms 119 verses 9 to 16. சகோதரர் டேவிட் அவர்களும் சகோதரி வைலட் அவர்களும் இந்த வேளையிலும் கூட வசனங்களை நமக்கு வாசிப்பார்கள். ஆமென். இன்று வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாடம் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 16 முடிய. வசனம் 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் சோஸ்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன். Scripture reading is taken from Psalms 119 verses 9 to 16. How can a young man keep his way pure? By living according to your word. I seek you with all my heart. Do not let me stray from your commands. I have hidden your word in my heart that I might not sin against you. Praise be to you, O Lord. Teach me your decrees. With my lips I recount all the laws that come from your mouth. I rejoice in following your statutes, as one rejoices in great riches. I meditate on your precepts and consider your ways. I delight in your decrees. I will not neglect your word. Amen.
ஜெபம் செய்வோம். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சற்று உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக பணிந்து வரும்போது எங்களுடைய உள்ளங்கள்ல கர்த்தாவே உம்முடைய வார்த்தை அப்பா சந்திக்கவும், எங்களுடைய உள்ளங்கள்ல அப்பா உமக்கு நேராக திருப்பவும், வணையவும், நாங்கள் சிட்சிக்கப்பட வேண்டிய காரியங்களில் சிட்சிக்கவும், திருத்தப்பட வேண்டிய காரியங்களில் திருத்தவும், நாங்கள் கர்த்தாவை உற்சாகப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களில் உற்சாகப்படுத்தப்படவும் எங்களுக்கு கிருபை கொடுப்பீரப்பா. எங்களோடு பேசும். Lord, speak to us. Speak to us, Lord. Let your word minister to us, Lord, and transform us, Master, so that, Lord, in every way we be conformed to your image and to your likeness, Lord. Thank you, Father God. நன்றி தேவனே, உம் வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, வசனத்தை குறித்து நம்ம தியானித்து வந்துள்ளோம். ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் இந்த நாள் கடைசி பாகமாக நம்ம பார்க்க வைக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி கொள்வதை குறித்து நம்ம பார்க்க வைக்கின்றோம். Delighting yourself in the word of God. This would be the final in this series in relation to the word of God, and I believe that God would minister to you. அன்பானவர்களே, 18வது 19வது நூற்றாண்டுகளில் ஜார்ஜ் மியூலர் என்ற ஊழியர், 17வது நூற்றாண்டுல ஜார்ஜ் மியூலர் என்ற ஊழியர் ஆண்டவருடைய பணியை இங்கிலாந்து தேசத்துல செய்து கொண்டிருக்கும் போது அவர் இப்படியாக சாட்சி கொடுக்கின்றார். அவர் 60 ஆண்டுகள் ஆண்டவருக்காக வாழ்ந்த காலங்கள், அவர் 80 வயதுக்கு மேல வாழ்ந்தார். ஆனால் 60 ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாய் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்த அனுபவத்தை குறித்து அவர் சொல்லுவது என்னவென்றால், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது, ஒரு பெரிய நிறைவை கொடுத்தது. அந்த நிறைவு இல்லாம, அந்த திருப்தி இல்லாம, அந்த சந்தோஷம் இல்லாம நான் ஒரு நாளின் காரியங்களை, ஊழியங்களை நான் ஒருபோதும் செய்ய முடியாது என்று கூறினார். அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை அவர் அவ்வளோ பிரியமாய் இருந்ததுனால, அவ்வளோ மகிழ்ச்சியை அந்த வார்த்தை கொடுத்ததுனால அவர் எப்பொழுதுமே அந்த வார்த்தையினால் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். George Mueller, who lived in the 17th century, he testifies in this way. In the 60 years of reading the word of God, I have always rejoiced and delighted, that's the word, delighted in the word of God. And the word gave me so much of fulfillment, contentment and satisfaction. And with that, as I read the word of God for 1 hour every day or more than that, I am able to move on into the day facing all the challenges. ஒரு நாள் நான் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்துக்கு மேற்பட்டு ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பேன். அதற்கு பின்னதாகத்தான் ஊழியங்களை செய்ய நான் தொடங்குவேன் என்று அவர் கூறினார். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியாக எதிர்நோக்குகின்றோம், எப்படியாக பார்க்கின்றோம்? ரொம்ப பேர் எண்ணுகிற ஒரு காரியம் என்னக்கா, இந்த வார்த்தைனாக்கா போரிங்கா இருக்கும், இதை வாசிக்காட்டினா பரவாயில்ல, அவசரமா ஒரு சில வசனங்கள் வாசித்துட்டு சும்மா கடமைக்காக நம்ம தியான நேரத்தை எடுத்துட்டு போனா போதும், டிவோஷன்ஸ் எடுத்துட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. இது டல்லான ஒரு புக்கு, நம்முடைய அவசரத்துல, நம்முடைய நெருக்கடியில இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது என்று நம்ம இதை தள்ளி வைக்கக்கூடியவர்களாய் காணப்படலாம். இல்லாவிட்டால் இந்த வார்த்தை இந்த காலங்கள்ல என்னோடு கூட பேசுகிற ஒரு வசனமாக இல்லை, எனக்கு தகுந்த ஒரு வார்த்தையாக இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியவர்களா இருக்கலாம். ஒரு மூவியை பார்க்கிறதுனா நல்லா ரிலாக்ஸ் பண்ணி எத்தனை மணி நேரம்னாலும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். நல்லட்டினாக்கா நம்ம ஹேண்ட்போனை வைத்துக் கொண்டு நம்ம சேட் பண்றதுனா, நம்ம பேசிக் கொண்டிருக்கிறதுனா ரொம்ப நேரம் அதை செய்து கொண்டே இருக்கலாம். இல்லாட்டினாக்கா நம்ம எங்கேயாச்சும் சுற்றி பார்ப்பதற்கு போகிறதுனாக்கா, ஷாப்பிங் போகிறதுனாக்கா ரொம்ப நேரம் எடுத்து அதை நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கலாம். அநேக காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைனாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும், கொஞ்சம் புளிப்பா இருக்கும், கொஞ்சம் உரப்பா இருக்கும். இது நல்லா இல்லை அப்படின்ட்டு நம்ம தள்ளி வைக்கக்கூடியவர்களா இருக்கின்றோம். Many times we don't delight in the word of God. We take the word of granted. We tend to think that the word is boring.
it's dull. I don't have enough time. I'm busy. I've got so many other things to do. And the word is no more relevant to me. It doesn't speak to me. It doesn't minister to me. Basically because we have not inclined our hearts towards the word. The word is always pushed aside. If we want to watch a movie, if we want to be on the handphone, if we want to chat, if we want to talk to someone, we have got lots of time. We've got lots of time to go shopping. We've got lots of time to do other things. But then to spend the time on the word, with the word, and take delight in it, it is something so sour, so bitter. I do not enjoy the word. That's the type of a response that we give to the word of God. அன்பானவர்களே, ஆனால் அப்படி இருக்க வேண்டாம் இல்லைங்களா? அது அவசியம் கிடையாது. எனக்கா என்னுடைய அனுபவத்துல அநேகருடைய அனுபவங்கள்ல இந்த சங்கீதக்காரர் நான் வாசிக்கிட்ட இந்த பாகத்துல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கீதக்காரர் இந்த வசனங்களை குறித்து சொல்லும் போது இதுல ரொம்ப மகிழ்ச்சி கொண்டதாக சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கலாம். 15ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கலாம். 14ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறதை நாம் வந்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். உம்முடைய வசனங்களின் மூலமாய் இது எனக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியை கொடுக்கிறது, எனக்கு எவ்வளவோ நான் இது நிமித்தமாய் களி கூறுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். We see in verses 14 and 16 that the psalmist talks about delighting. The word is so delightful. I enjoy the word. I enjoy the word. Why does he say that? ஏன் மகிழ்ச்சியாய் இருக்க முடிகின்றது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வந்து ரொம்ப பெரிய ஒரு பங்கை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது? அதுல அதான் இந்த வசனத்தை பார்க்கும்போது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சங்கீதக்காரர் ஏன் இந்த வசனம் வந்து அது அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறதுனாக்கா இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை, ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய சுத்திகரிப்பை, ஒரு பெரிய பாதுகாப்பை அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் நீங்க 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா சொல்லுகிறது என்னன்னாக்கா, வாலிபன் தன் வழியை எதினால் காத்துக் கொள்வான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருக்கும்படி உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது அங்க பாவத்துக்கு இடம் இல்லை. பாவம் வந்து தூரம் போகக்கூடியதாய் காணப்படுகிறது. பாவத்தை அது எதிர்த்து நிற்கக்கூடியதாய் காணப்படுகிறது. நாம் நம்முடைய வழிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். சுத்தமாக வைத்துக் கொள்ளும் போது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை ரொம்ப லகுவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ரொம்ப சுதந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிடிமானத்தை இந்த வார்த்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதனாலதான் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா சங்கீதக்காரர் வந்து இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு 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 பிடிமானத்தை கொடுத்து நான் பாவத்தை எதிர்த்து நிற்கவும் பாவத்தை தள்ளி வைக்கவும் இது உதவியாக இருக்கிறது. அதனால இதிலே வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். The word keeps us away from sin. It will in every way give that protection. It will give us that immunity. We will never ever entertain sin, or sin will not in any way overpower us. And therefore we have that liberty, that lightness in heart. We are always feeling so light, so comfortable, so clean is our path, so clean is our heart, so we can always rejoice and celebrate because no sin, no evil, no wickedness has come upon us and dwelt within us and overruled us and caused us so much of guilt and pain, unbearable pain. அதனால நம்ம வந்து இது நிமித்தமாய் ஒரு பெரிய மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த COVID-19 தவிர்ப்பதற்கு, அதை வந்து தள்ளி வைப்பதற்கு நம்ம எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. மாஸ்க் போட வேண்டியதா இருக்கிறது, சானிடைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது, கைகளை கழுவி கொண்டு போக வேண்டியதா இருக்கிறது. தூரத்துல தான் எப்போதும் சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். காடியில உட்கார்றதுனாக்க கூட முன்னுக்கும் பின்னுக்குமாக நம்ம உட்காரணும். கூட்டத்துக்கு போக முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது. எவ்வளவோ தடங்கல்கள்
எவ்வளவோ காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்பதான் இந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்காது, ஒரு பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே மாதிரி தான் பாவம் அணுகாதபடிக்கு வார்த்தை முக்கியம். If sin is not to be in any way entertained, then the word must come to the forefront. We are doing so many things to keep COVID-19 away, from the virus away. We are doing so many things. Likewise, we must in every way keep sin away. And இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 4 அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு பாகம். அவர் சோதிக்கப்படும் போது, சோதனையை அனுபவிக்கும் போது, அந்த சோதனையின் மத்தியிலே பிசாசை துரட்டி அடிப்பதற்கு வார்த்தையை பயன்படுத்தி அவர் துரட்டி அடிக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வார்த்தை வந்து பாவத்தையும் அது துரட்டி அடிக்கும், பிசாசையும் துரட்டி அடிக்கக்கூடியதாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். The word of God keeps us away from sin and Satan, and so we are always protected. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு ஒவ்வொரு போதும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம் வார்த்தையில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். மேலும் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பை அது கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அது பெரிய ஒரு அடைக்கலத்தை, நிலவரத்தை, ஒரு பிடிமானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த 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 ஏக்கம், இந்த வாஞ்சை எல்லாம் சங்கீதக்காரன் வந்து இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எவ்வளவாய் ஏங்கி நிற்பதாக, இந்த வார்த்தையின் மீது ஏங்கி நிற்பதாக 20ஆம் வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த வார்த்தையை இவ்வளோ நேசிப்பதாக 163ஆம் வசனம், 167ஆம் வசனத்துல இந்த பாகத்துல நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏன் இப்படியாக சொல்லுகிறார் என்றால், அப்படின்னாக்கா இந்த வார்த்தை வந்து எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நிலவரத்தை, ஒரு பெரிய உறுதியை, ஒரு பெரிய தைரியத்தை, பிடிமானத்தை அது கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. தேசல அசைக்கப்பட முடியாது. அசைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அசைக்கப்பட்ட ஒரு உலகத்துல, அசைக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழும்போது இந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு போதும் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தை கொடுப்பதனால நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, நாம் ஒவ்வொரு போதும் இந்த வார்த்தையின் மீது ஏக்கமாய் இருக்கிறோம், வாஞ்சியாய் இருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு போதும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒரு விதமான திருப்பம், ஒரு விதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. அதனாலதான் சங்கீதக்காரர் இந்த வார்த்தையின் மீது ஏங்கி நிற்கின்றார், அதன் மீது மகிழ்ச்சியாய் இருக்கிறார், அதன் மீது ஆசையாய் இருக்கிறார், தாகமாய் இருக்கிறதை இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்ம சில நேரங்கள்ல ஆராதனையில நம்ம வந்து ஆராதிக்கும் போது, ஆண்டவரை குறித்து பாடும்போது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று எவ்வளவோ பாடல்கள் பாடுகின்றோம், எவ்வளவோ பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்கின்றோம். நம்ம நேசம் வந்து அவ்வளோ பொங்கி வருகிற மாதிரி நம்ம செய்யக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் இந்த வசனத்தை நாம் நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம் ஆராதனையில. ஆனால் வார்த்தையை நாம் நேசிக்கிறோமா? வார்த்தையை நேசிக்க முடியலனாக்கா, வார்த்தையில மகிழ்ச்சியா இருக்க முடியலனாக்கா எப்படி நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்க முடியும்? ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனா அவர் வார்த்தையை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம தள்ளி வைக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வரோம், அந்த கூட்டத்துக்கு வரோம், இந்த நிகழ்ச்சியில வரோம், அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோம். எல்லா காரியங்களையும் நம்ம ஏறெடுக்கும் போது ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம் என்று நம்ம சொல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அதே மாதிரிதான், அதே அன்புதான் இந்த வார்த்தையின் மீதும் நாம் செலுத்த வேண்டும். அதே மகிழ்ச்சி தான், நிறைவுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதும் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். We see that the psalmist is talking about having so much of confidence and security, and he loves the word, he treasures the word, and that he says in verse 20, verse 163 and verse 167. Why does he say that? Basically because these words have become the foremost treasure for him, and that is why he's storing it in his heart. He keeps it in his heart, and he enjoys the word, basically because this word has
has given him so much of steadiness and steadfastness, and in a world that is shaken so easily by so many things, so many forces, you can always be steady and steadfast because of the word of God. And today we can say in worship that we love the Lord, we give ourselves to him, and we adore him, we praise him. But do we adore the word? Do we praise and worship before this word? Do we in every way love the word, treasure the word? Why? If we love the Lord, then we must love the word too. Otherwise, there's so much of inconsistency in our lives. நாம் இன்றைக்கு அப்படியாக ஆண்டவருடைய வசனத்தின் மீது நாம் பிரியம் கொள்ள மனதுள்ளவர்களாய் நாம் நெருங்குவோம். இன்னொரு காரியத்தை சங்கீதக்காரர் சொல்கிறது என்னன்னாக்கா 50ஆம் வசனத்திலையும் 70, 72ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில உம்முடைய வார்த்தை எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடைக்கலமாக இருந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். Your word was of great comfort to me. During my time of affliction, I will read your word, I will treasure your word, and that was a great comfort to me. அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆண்டவருடைய வசனம் அவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலையும் அடைக்கலத்தையும் நமக்கு கொடுப்பதனால நம்ம எப்பொழுதுமே இந்த வார்த்தையை உள்ளத்துல வைத்திருக்கும் போது, இதுல மகிழ்ச்சி கொள்ளும் போது, நாம் எந்த விதமான நிந்தை வந்தாலும், எந்த விதமான கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும் நம்ம ஒருபோதும் மடிந்து போக மாட்டோம். எப்பொழுதுமே நாம் உறுதியாய் நிலவரமாய் நாம் நிற்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். Amidst all kinds of trials, amidst all kinds of persecution or even affliction, we will never ever be in any way affected. Why? Because the word is always in us, and it will always strengthen us and fortify us. இந்த நாட்கள்ல நம்ம கூட ஜெபித்த பிரகாரம் இந்த மாதத்தை உபத்திரவப்படுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் மாதமாக நாம் அனுசரிக்கின்றோம். அப்படி அந்த உபத்திரவப்படுகிறவர்களை குறித்து நம்ம எண்ணி பார்க்கும் போது, அவர்களுக்கு யார் இருப்பா துணைக்கு, யார் இருப்பா ஆறுதலுக்கு, யார் புத்திமதி சொல்லுவா, யார் உற்சாகம் கொடுப்பா, யார் அவர்களை நேசிப்பார்? யாருமே கிடையாது. No one except the Lord, and for his word, his promises, his assurances. சிறையில் இருப்போர், தள்ளப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், நிந்திக்கப்படுவோர், அவமதிக்கப்படுவோர் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் பெரிய ஒரு தைரியம் என்னக்கா இந்த வசனத்தின் வாயிலாக வருகிற வாக்குத்தத்தங்கள். அதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு உறுதியையும் தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, நம்ம சொல்லலாம், நம்மளுக்கு உபத்திரம் இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் உபத்திரம் எங்கனாலும் எப்பனாலும் வரலாம். எவ்வளவு பெரிய ஒரு வியாதியின் மத்தியில நம்ம கஷ்டப்பட்டு தவிக்கலாம். இல்லாவிட்டால் நமக்கு கொடூரமான சூழ்நிலைகள் மாறி நம்மை நிந்திக்கக்கூடிய காலங்களை நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாய் இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த தேசத்திலும் கூட ஏற்படும் அநேக விதமான சம்பவங்களை நம்ம பார்க்கும் போது நமக்கு நேராக அநேக காரியங்கள் விசுவாசத்தை சோதிக்கப்படும்படியாக நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சக்திகளும் ஆயுதங்களும் மனிதர்களும் தோன்றக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அது நிச்சயமாய் சம்பவிக்கக்கூடிய காலமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது வார்த்தையை கொண்டு நாம் திடப்படுத்தப்பட வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போது, நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போது, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த உபத்திரவமாய் இருந்தாலும், வார்த்தை நம்மை ஒவ்வொரு போதும் காத்துக்கொள்ளும், நமக்கு ஒவ்வொரு போதும் பிடிமானமாய் இருக்கும். சமீபத்தில் தான் ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு அம்மாவோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது, வயதான ஒரு அம்மா, அவர்களுடைய பேரன் திடீரென்று தவறி போனான். வாலிப பையன் திடீரென்று விபத்தின் காரணமாக அவன் மரித்து போனான். அப்போ அவர்களுக்கு ரொம்ப நொந்து போன ஒரு சூழ்நிலை. ஏறக்குறைய 2 மாசமா அப்பப்போ கூப்பிடுவேன், ஆனால் போனு அடிக்கவே அடிக்காது. அவங்க போன் எல்லாம் கெட்டு போயிருச்சா, ஒளிச்சு வச்சுட்டாங்களா, என்ன செய்தாங்க எனக்கு தெரியாது. ஆனா அப்படியே அதை போன்ல பேச முடியல. ஆனால்
2-3 நாளைக்கு முன்னாலே போன்ல அவங்க மகள் மூலமா பேச நேரிட்ட போது அவங்களோடு கூட பேசும்போது அவங்க சொன்னது என்னக்கா, நான் அப்படியே நானும் கூட செத்து போயிருப்பேன், அவ்வளோ மோசமான அவ்வளோ தாழ்வான ஒரு நிலையில இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தான், அவருடைய வாக்குத்தத்தம் தான் என்னை காத்தது என்று சொன்னார்கள். ஆம், அது உண்மை, அது உண்மை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதை பற்றி கொள்ளும் போது, பிடித்துக் கொள்ளும் போது அது ஒவ்வொரு போதுமாய் நம்மை தற்காக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, அதனாலதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம், பிடித்துக் கொள்வோம். அப்பொழுது நாம் ஒவ்வொரு போதும் தைரியமாக, உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த வார்த்தையில எப்படி நாம் மகிழ்ச்சி அடைய முடியும்? என்ன நம்ம செய்ய வேண்டும்? என்ன நம்ம செய்ய வேண்டும்? நமக்கு அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? How can we cultivate delight for the word? இந்த வார்த்தை தான் நம்ம முதல் பார்த்தோம். புளிக்குது, கசக்குது, இல்லாட்டி போரிங்கா இருக்குது, டல்லா இருக்குது அப்படின்னு பலவிதமான சாக்குகள் நம்ம சொல்லலாம். நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சங்கீதக்காரருக்கு இது எப்படியாக காணப்பட்டது? 2 காரியங்கள் குறிப்பாக சொல்லுகின்றேன். ஒன்று அவர் உள்ளத்துல இந்த வசனத்தை மறைத்து வைத்திருந்தார், உள்ளத்துல பதிய வைத்திருந்தார், உள்ளத்துல ஒளித்து வைத்திருந்தார். ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்படுகிற வார்த்தை store. I have stored up your word in my heart, and that's what the psalmist says in verse 11. 11வது வசனத்துல, உம்முடைய வார்த்தையை என்னுடைய உள்ளத்துல மறைத்து வைத்திருக்கிறேன், ஒளித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்பனாக்கா இது ஸ்டோர்னாக்கா அது எல்லா குப்பை, தூசி, இல்லாட்டி உபயோகிக்காத பொருள்கள் எல்லாம் வைத்திருக்கிற ஒரு இடம் இல்லை. ஆனா மறைத்து வைத்திருக்கிற இடம், உன்னதமான இடம், சிறந்த இடம். அதுலதான் பொக்கிஷங்கள், அதுலதான் வெளியேறப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை உள்ளத்துல கொண்டு நம்ம மறைத்து வைத்திருக்க வேண்டும், ஒளித்து வைத்திருக்க வேண்டும். We must store the word of God in our hearts. It becomes an excellent place whereby we can get hold of God's word and keep God's word at all times alive and active in our lives. And what do we do for that? What do we do for that? To store up the word, we memorize the word. அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தை இந்த வார்த்தை நம்முடைய உள்ளங்கள்ல பதிந்திருக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு போதுமாய் நம்ம மனப்பாடம் பண்ணி இந்த வார்த்தை உள்ளத்துல பதிந்திருக்கும் போது அப்பப்போ இந்த வார்த்தை வெளிப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தை உள்ளத்துல இருப்பதனால் தான் விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மிடத்திலிருந்து எழும்பக்கூடியதாய் காணப்படுகிறது. வார்த்தை இல்லாட்டினாக்கா விசுவாசம் இல்லை. நம்ம முன்பு கூட பார்த்திருக்கிறோம், வார்த்தை இல்லாட்டினா விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்வதனால் தான், வார்த்தையை உள்ளத்துல வைத்திருப்பதினால் தான். சோ மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்துல வார்த்தையை வைக்கும் போது இந்த வார்த்தை விசுவாசத்தை தூண்டிவிக்கிறது. அதே சமயத்துல ஆவியின் பட்டயமாக இது காணப்பட்டு ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிக்கின்றோம், ஆவியானவர் வெளிப்படுவதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். We allow faith to rise up and the spirit to use the word as a sword. Otherwise faith is no more there, spirit is no more there. நம்ம எவ்வளவு நாளும் துதிக்கலாம், ஆண்டவரே நிரப்புங்க 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 அப்படின்னு சொல்லலாம். ஆனா வார்த்தை இல்லாட்டினாக்கா நிரப்பியும் பிரயோஜனம் இல்லை. வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே வறண்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். We can pray and seek the Lord and ask the Lord to fill us with His Spirit. But if we are not filled with the Word, then the Word will not be in any way of much use to us, because the Spirit cannot hold on, cannot take hold of the Word and use it in our lives. And so we see that there must always be this balance between the Word and the Spirit. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில தான் நம்ம வார்த்தையில மகிழ்ச்சி கொள்ளும் போது வார்த்தையை பற்றி கொண்டு மனப்பாடம் செய்து உள்ளத்துல பதிய வைக்க செய்வோம்.
இன்னைக்கு நீங்க வாசித்து இன்னைக்கு நீங்க வாசித்து மனப்பாடம் பண்ணுவீங்களா? அப்படி மனப்பாடம் பண்ணும்போது அது சிறந்த ஒரு காரியமாக உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இது காணப்படக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, நாம் இந்த வார்த்தையில தியானமாய் இருக்க வேண்டும். வாசித்துட்டு போனா போதாது, ஆனா தியானமாய் இருக்க வேண்டும். அதுதான் 15ஆம் வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உம்முடைய வசனத்தை நான் தியானித்து என் கண்கள் முன்னால் ஒவ்வொரு போதுமாய் உம்முடைய வழிகளை வைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். I will meditate on your precepts and fix my eyes on your ways, meditating the word. அன்பானவர்களே, வாசிப்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை தியானிப்பது என்றால் என்ன? இந்த வார்த்தையை தியானிப்பது என்றால் என்னன்னாக்கா, இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் தேவனோடு கூட பேசுகிறோம். ஆண்டவரே பேசும், உம்முடைய வார்த்தை பேசட்டும் ஆண்டவரே, நீரினோடு கூட பேசும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ நமக்கு உதாரணமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34ஆம் வசனம் வரை நான் வாசிக்கின்றேன். அப்போ இந்த வசனங்கள்ல நான் கேட்கும் கேள்விகள் என்னன்னாக்கா, ஆண்டவரே என்ன பிரமாணம் எனக்கு கொடுக்கிறீர், என்ன கட்டளை கொடுக்கிறீர் அப்பா, என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், இந்த பாகத்துல என்ன வாக்குத்தத்தத்தை நான் பார்க்கிறேன், என்ன பாவத்தை நான் தவிர்க்க வேண்டும், என்ன புதிய காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறீர், விசுவாசத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர், உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர், என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர், எனக்கு இந்த நாள்ல ஆண்டவரை நீர் சொல்லுவது என்னப்பா? நிறைய காரியங்களை ஆண்டவர் வார்த்தை மூலமாய் இப்படியாக நீங்க கேள்விகள் கேட்டு 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 கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இந்த வசனத்தை வாசித்து இந்த வசனத்தை அப்படியே நீங்க இந்த கேள்விகளை திரும்பவுமாக நீங்கள் கேட்டு அப்படியே நீங்க தியானம் செய்யும் போது தேவன் பேசுவார். இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. This word, as you meditate upon this word would become alive. It would begin to speak to you. So reading the word, prayer doesn't become a one-way kind of a thing. You connecting with God, but God begins to connect to you in prayer and in the word and through the word. And so you need to ask questions. Meditating means you are brooding over the word. You are like chewing the cud, just like the cow chews the cud. And so you are continuously chewing the word. And so you ask questions like, Lord, what is there a command for me from these verses? Let's say you are taking the passage Matthew 6:25 to 34. Is there a promise for me? Is there a new thing that you are teaching me? Is there anything about faith? Is there anything about God, your nature, Lord, that I need to know? Is there anything about me that you are ministering to me? Lord, what is it that you are telling me today, Lord? You minister to me, Lord. And just as we see in the following verse, we did not read that verse, but in verse 18 you would see, open mine eyes that I may behold wondrous things out of your law. Open my eyes, Lord, that I may behold wondrous things. Open my heart, Lord, that I may listen to your wonderful things. That can be your prayer, and then you start meditating. அன்பானவர்களே, ஒரு ஜெபத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும், வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும் அப்பா என்று 18ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் ரொம்ப அழகான ஒரு ஜெபத்தை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதே மாதிரி நீங்களும் ஜெபத்தோடு நீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியாக இந்த கேள்விகளை கேட்டு நீங்கள் வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். கடைசி பாகமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, இது அப்படியே ஆண்டவர் சொல்ல 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 நீங்கள் அதை ஒரு ஜெபமாக மாற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கவலை இருக்கக்கூடாதப்பா, இந்த பாகத்துல கவலை குறித்து நான் பார்க்கின்றேன், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறீர்களே. ஆண்டவரே, நான் கவலையே படக்கூடாதப்பா, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, நான் அற்ப விசுவாசியாய் காணப்படக்கூடாது, பெரிய விசுவாசியாய் நான் உமக்காக எழும்ப வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு போதுமாய் உம்மை நம்பி உம்மை பற்றிக் கொள்ள வேண்டும். தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவதாக என்று சொல்லி இருக்கிறேனே. உம்மை மாத்திரமே நான் தேடுவேன் அப்பா.
உம்மை மாத்திரமே நான் தேடுவேன். நீர் பரம தகப்பனாக எனக்கு தோன்றுகிறீரே ஆண்டவரே. நீர் என் பரம தகப்பன். எல்லா தேவைகளையும் சந்திப்பீர். கிறிஸ்துவுக்குள் நிறைவை கொடுப்பீர். அப்படி இந்த பாகத்தை அப்படியே நீங்க ஜெபமாக மாற்றலாம். சோ ரொம்ப அழகாக நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் ஜெப நேரம், வேத வாசிப்பின் நேரம் மகிழ்ச்சியான ஒரு நேரமாக மாறும். எனக்கா தேவன் உங்களோடு கூட சம்பாஷிக்க ஆரம்பிக்கின்றார். நீங்கள் தேவனோடு கூட சம்பாஷிப்பதை பார்க்கிலும் ஆண்டவர் ஆர்வத்தோடு வாஞ்சியோடு தம்முடைய திவ்ய பிரசன்னத்தை தந்து வார்த்தையை உங்களுக்கு விவரித்து சொல்வார். வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். அன்பானவர்களே, நமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு சவால் என்னக்கா, நேரத்தை தள்ளி வையுங்கள். நேரத்தை தள்ளி வையுங்கள். ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமா அப்பா, எப்படி தியானம் எடுப்பதற்கே 10-15 நிமிஷம் தான். அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்கணுமா? முடியும் சொல்லி ஒரு சவாலாக எடுங்கள். 2021 ஆண்டு தொடங்க போகிறது. ஆனால் இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஆரம்பிக்க போகின்றேன். அரை மணி நேரம் ஆண்டவருடைய பாதங்கள்ல நான் காத்திருக்க போகிறேன், தரித்திருக்க போகிறேன், தியானம் செய்ய போகிறேன், மகிழ்ச்சியாய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிப்பது மாத்திரம் அரை மணி நேரம் ஜெபம். அப்படி நீங்க 1 மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய பாதங்கள்ல தரித்திருங்கள். 1 மணி நேரமாவது நீங்க என்னோடு கூட ஜெபிக்க முடியாதா என்று இயேசு சீசர்கள் கிட்ட கேட்கிறதை பார்க்கின்றோம். 1 மணி நேரம் கொடுப்போம், ஆண்டவருக்காக கொடுப்போம். அன்பானவர்களே, அப்படி நாம கொடுத்து ஆண்டவருடைய பாதங்கள்ல தரித்திருக்க நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் மேன்மைப்படும், அது பலப்படும், ஸ்திரப்படும். அதனால நேரத்தை ஒதுக்குவோம், முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம போராட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், விசுவாசத்துல நடப்போம். ஆண்டவர் செய்து கொடுப்பார். ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்குதுப்பா, இதை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா கஷ்டப்படவே வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். என்னால முடியாத ஆண்டவரே, நீர் எனக்கு கொடும் தேவனே, எனக்கு கொடும் அப்பா, இந்த நேரத்தை எனக்கு கொடும் என்று நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதை விட கூடுதலாகவே எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். ஸ்பர்ஜன் அவர் ஒரு பேர் பெற்ற ஊழியர். 18வது 19வது ஆண்டுகள்ல அவர் பெரிய ஒரு ஊழியராக, எழுப்புதலுக்குரிய காரணராக அவர் காணப்பட்டார். அவர் கொடுக்கும் அறிகுறி என்னன்னாக்கா, வேதத்தை வாசியுங்க. கஷ்டமா இருந்துச்சுன்னா வேதத்தை வாசியுங்க, வாசித்துக் கொண்டே இருங்க, வாசித்துக் கொண்டிருங்க. அது 100 தடவையா இருந்தாலும், அது கஷ்டமா இருந்தாலும் வாசித்துக் கொண்டே இருங்க, அது மகிழ்ச்சியா மாறும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். You read the word, read the word, read the word. And as you read the word, joy will enter your soul. And that's what we need these days. அன்பானவர்களே, நாம் அப்படியாக கர்த்தருடைய பாதங்களில் காத்திருப்போம். Set aside half an hour, set aside 1 hour for your devotions, half an hour for the word. Prioritize and set aside. Discipline yourself. Be diligent. And when you are disciplined and when you are diligent, then delight will come. நீங்க ஒழுக்கமாக நீங்க நேரத்தை உற்சாகமாக நீங்க தள்ளி வைத்தீங்கன்னாக்கா சந்தோஷம் தானா வரும். கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் இதை உங்களுக்கு இந்த நாட்கள்ல மாற்றி கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீங்கள் விசுவாசத்துல மேன்மை அடைவீர்கள், பலமாய் இருப்பீர்கள், தடமாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள், நிறைவை கொண்டாடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் தேவனே, நாங்கள் கர்த்தாவே உங்களுடைய பாதங்கள்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் அப்பா, தொடர்ந்து நடத்தும் தேவனே. அப்பா, வார்த்தை மீது நாங்கள் வார்த்தை எதிர்நோக்கும் போது ஒவ்வொரு போதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அப்பா நாங்கள் நெருங்குவதற்கு கிருபை தாரும், வாசிப்பதற்கு கிருபை தாரும், நேரத்தை ஒதுக்குவதற்கு கிருபை தாரும், தியானிப்பதற்கு கிருபை தாரும், மனப்பாடம் பண்ணுவதற்கு கிருபை தாரும். செய்யும் அப்பா, நீ செய்யும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீ செய்யும். கர்த்தர் செய்வீர், நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம இறுதி பாடலாக நம்ம துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் இதே என்ற பாட்டை நம்ம பாடுவோம். கர்த்தருக்கு நம்ம காணிக்கை தசம பாகங்கள் வழக்கம் போல் நாம் செய்கிற பிரகாரம் நம்ம நம்ம ட்ரெஷரருக்கு இதை அனுப்பி வைக்கலாம். இல்லாவிட்டால் நீங்க தனியாக இதை ஒதுக்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமென், ஆமென்.
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. நாட்களில் கருத்துடன் காத்தவரே, கருத்துடன் நம்மை காத்தாரே. ஆமென். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. மோசே கொண்டு கர்த்தர் சொன்னார், இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீங்கள் நடந்து வருகிறதை நான் அறிவேன் என்று. நாம் எதிலே நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம், நாம் இருக்கிற சூழ்நிலை என எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென். இந்த பெரிய வனாந்தர வழியாய் குறைவில்லாமல் அவரால் நடத்த முடியும். அவர் நடத்தினார், அவர் நடத்துகிறார், அவர் நடத்துவார். ஆமென். ஹalleluya Jesus. Oh, thank you Father. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதார். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அன்பானவர்களே, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் செலுத்திய காணிக்கை தசம பாகங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். தொடர்ந்து உம்முடைய பிரசனம் தந்து நடத்துவீர் தேவனே. சவால்களும் போராட்டங்களும் நெருக்கங்களும் அழுத்தங்களும் நிறைந்த உலகத்துல நாங்கள் வாழும்போது நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் அநேக காரியங்களை எதிர்நோக்கும் போது, விசேஷமாக இந்த COVID-19 கூட எதிர்நோக்கும் போது, வார்த்தையை கொண்டு பிழைக்கவும், வார்த்தையில மகிழ்ச்சியாயிருக்கவும் நீர்களை தொடர்ந்து காத்துக்கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இந்த நாட்கள்ல உதிப்பதற்கு நீர் கிருபை தாங்கப்பா. நீங்க கிருபை தாங்க, சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க, வெளிப்படுத்துங்க, நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமை, வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இறுதியாக நான் அறிவிப்புகளை வாசிக்கின்றேன். COVID-19க்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். அநேக சவால்களை நாம் எதிர்நோக்குகின்றோம். குறிப்பாக நம்முடைய சிலங்க மாநிலத்திலும் கூட இது தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கவும், இந்த மாநிலத்துக்கு மாத்திரமல்ல, தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் கர்த்தர் இதை முற்றிலுமாக அகற்றி போடுவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதோடு கூட நம்ம இந்த மாதத்துல நீங்கள் கேட்டுக்கொண்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டு வருகிறேன். இந்த உபத்திரவப்படுகிற சபைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டம் வருகிறது. வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டம் நடைபெறும். நம்ம கலந்து கொள்வோம். எல்லாருமாக நம்ம சேர்ந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகளுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கர்த்தருக்கு சித்தமாக 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் நம்ம நடத்துவோம். இதை குறித்து நான் தேதியெல்லாம் உறுதிப்படுத்தின பிறகு பிற்பாடு மற்ற விவரங்களையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். நம்முடைய மாநாடு வருகிற சனிக்கிழமை நடக்க வேண்டியது, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் அது நடைபெறும். மாநாட்டுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்வோம். தலைவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாகவும், அவருக்காக நம்ம ஜெபிக்கும்படியாகவும் செய்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா விதத்திலும் ஆதரித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென்.